நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. நிறைய பேர் தப்பாக பேசியிருக்காங்க, நிறையா பேக் ஸ்டாபிங்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறதுங்கிற ஒரு கல்ச்சர் இன்னமும் இருக்குங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பொம்பளைங்களவே மாக் பண்ணி என்ன என்ன சோத்தை தானே திங்குறீங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு காசு இருக்குது, குடிச்சிட்டு வந்து உசுறு எடுக்குதுங்க. ஒழுங்கு மரியாதை காசை வச்சுட்டு போங்க. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ற போது இமோஷனல் ஆகிடும். ஆக்சுவலாக இதெல்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலி பட வாய்ப்பு எப்படி வந்து? டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நாங்கள் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தோம், லவ் வித்தவுட் காண்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு. டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஏடி பையன் தான் நவீன், அவன் வந்து அதில் டைரக்டராக இருந்தான். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட குரோம்பேட்டில் ஒரு 4 days நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அதை பார்த்துட்டு அவன் என்னை ரெஃபர் பண்ணி, நான் அங்கேருந்து வீட்டிலேருந்தே ஒரு சின்ன ஆடிஷன் கால் பண்ணி அனுப்புனேன்ட்டு அதில் வந்து தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் மொரம் அபிக்கு வந்து டைரெக்டாக அபிக்கு வந்து முதல்ல எனக்கு தெரியுமாமா. ஓகே ஓகே. அது லேட்டரான் தான் எனக்கு தெரியும். அவர் திருச்சிக்கார பையன் இல்லையா வந்துட்டு, அவர் திருச்சியில் இருக்கிற அவன் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் இருக்கிற ஜூனியரோட ஷார்ட் ஃபிலிமில் நான் நடிச்சிருக்கேன். அதை அவர் பார்த்துருக்காரு, பார்த்து அவர் ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்காரு. அதில் வந்து தான் டூரிஸ்ட். அது எனக்கு லாஸ்ட்டில் தான் தெரிஞ்சிச்சு. அபிஷன் அந்த பையன்கிட்ட பேசும்போது, மேம் அபிஷன்னு தெரியாது, அபிஷன் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்காரு. அவர் ஷூட் பண்ணும்போது போய் கூப்பிட்டுட்டு, அபிஷன் டு யூ ரியலி நோ மீ அப்படின்னு அல்பத்தனமாக போய் கேட்டேன். எஸ் மேம் அப்படின்னு. ஓகே ஃபைன். அந்த படத்தில் பணியாற்றின அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் செம்ம அனுபவம் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப அது வந்து அந்த ஒரு டீமாகவே இருக்கும், ஒரு 18 பேர் இருக்கும். அந்த 18 பேர் இப்போ வரைக்குமே நாங்கள் ஃபேமிலி தான். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் மொரவ அந்த க்ரூவே வந்து ரொம்ப சில்லான க்ரூ இருந்தது. ஸோ எங்கள் சீன் அப்போ மட்டும் போய் நடிச்சிட்டு வரோம், மற்றபடி நாங்கள் எங்கெல்லாம் அந்த கேங் அப்படியே உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சில்லாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு பெரிய பேனரில் நடிக்கிறோம், அந்த டென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க சீன்ஸை நாங்கள் போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். இட் வாஸ் லைக் ஃபேமிலி டூர் மாதிரி இருந்துச்சு. அண்ட் சிம்ரன் மேம் கூட, சசிகுமார் சார்லாம் கூட நாங்கள் நடிப்போம்லாம் நினச்சோம். ஒரு பட் சார், பாஸ்கர், MS பாஸ்கர் சார் கூடலாம் பண்ணுவோன்னு நினச்சும் கூட பார்த்ததில்ல. ஸோ அவங்க கூட பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இருந்துட்டு அப்படி எடுத்துட்டோம். உங்களுக்கு நடிக்கும் போதே தெரிஞ்சதா லைக் இந்த படம் வந்து பீக் லெவலில் வரப்போகுது அப்படிங்க? உண்மையே சொல்ல போனால் எங்களுக்கு கதையே தெரியாது, எங்களோட சீன்ஸ் மட்டும் நல்லா தெரியும். சரி, ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த சீன்ஸை மட்டும் பண்ணிட்டு வருவோம். பட் அந்த படம் பார்த்துட்டு உண்மையாக லிட்ரலி நம்ம நிறைய படம் பண்ணாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி போய் உட்காந்து டைட்டில் பார்க்கும் குடக்குடன்னு தண்ணி கண்ணில் தரத்தரையாக போகுது. கடைசியில் லாஸ்ட்டு சீன் வரும்ல, அபிஷன் போட்டோன்னே நானே தேட்டரில் கத்துறேன். ஓகே, ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவின்றது வந்துட்டு எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சு அது அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ன்றது. கதை தெரியாது எங்களுக்கு, சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம இல்லை கண்டிப்பாக இல்லை. பட் அது ஒரு இன்னும் கொஞ்சம் எமோஷனல் கொடுக்கும். அண்ட் நீங்கள் அத்தனை நாள் நடிச்சிருப்பீங்கல்ல, நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு காட்சியோட எதுவும் தெரியும், பின்புலம் தெரியும். அது எங்களுக்கு வந்துட்டு அந்த காலனி இருக்கு இல்லையா, அந்த திட்லாம் உட்காந்துருப்போம், அந்த குட்டி திட்லாம் உட்காந்துருப்போம். நாங்கள் அதை பார்க்கும்போது இங்கே நம்ம உட்காந்துருந்தோம்ல, அங்கே உட்காந்துருந்தோம், இங்கே நம்ம அரட்டை அடிச்சு அப்படியெல்லாம் தான் நாங்கள் ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அது ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த இடத்த வந்துட்டு. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக மோகன் ஹவுஸ் போனப்பையும் நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வித்லவும் அங்கே தான் மோகன் ஹவுஸ் அபிகிரியே சொன்னேன் நான், எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகுது இந்த இடத்துக்கு வந்தோன்னே, எனக்கு ஒவ்வொரு இடமும் நம்ம உட்காந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் லைக் ஒரு மாதிரி. வித்லவில் பணியாற்றின வித்லா வந்து திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சு, மேம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அம்மான்னு தான் கூப்பிடுவேன், நவீன் வந்து எப்போவுமே அம்மா தான். ஸோ வந்திருக்கும் போது அபியோட அம்மான்றதுலாம் எனக்கு தெரியாது, சொன்னாங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் சொன்னாங்க. ஸோ ஐ தாட் ஒரு 2-3 days ஷூட் இருக்கும்ட்டு. பட் 1 day அந்த ஃபுல்லாக மாண்டேஜஸ்லாம் வந்துச்சு. இதில் என்னென்னா ஒரு பெரிய பேனரில் சின்ன மாண்டேஜஸில் வந்தாலும் கூட நம்ம பேர் ரெஜிஸ்டர் ஆகுது, அபியோட அம்மா அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் வந்து சாத்தான் த டார்க்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் ஆக போகுதுன்னுட்டு. அது ஹாரர் மூவி. 2-3 days பிஃபோர் தான் இன்ஃப்ளூயன்சர் ஷோ போச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பிளாக் கோல்டுன்ற வந்து ஆடியோ லான்ச்சுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, எனக்கு டேட் எப்போன்னு தெரியாது. அடுத்து அறுவடை, கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அப்பாவுக்கு பேரா பண்ணிகிட்டு இருக்கேன். அது போக இன்னொரு ஒரு 3 மூவிஸ் போயிருக்கு, எனக்கு பேர் தெரியல.
ஒரு 2 மூவி வந்து நம்பியூரில் போச்சு, அந்தியூர் சைடு. இன்னொரு மூவி வந்து நிழல்கள் ரவி சார் கூட பண்ணேன். அது ஒரு 3 மூவி இருக்குது. ஐ திங்க் மேலே ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு 3 மூவியோட பேர் தெரியல. அடுத்து ஒரு 2 இதாயிருக்கு, புக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து. ஹவ் யூ ஃபீல் யுவர் செல்ஃப்? ஹாப்பி, ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். when I look பேக்கில் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ற போது இமோஷனல் ஆகிடுவேன். ஆக்சுவலாக இதெல்லாம் சாரியா நிறையா பேர் தப்பாக பேசியிருக்காங்க, நிறையா பேக் ஸ்டாபிங்ஸ் நிறையா இருந்திருக்கு, நிறைய தேவையில்லாத கமெண்ட்ஸு தேவையில்லாமல் நிறைய பேசியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பேசுகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. பட் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரக்கு இவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு வரக்கு. ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நெவர் லுக் பேக். நான் என்னோடதில் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். லைஃப்பில் வந்துட்டு நமக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் அல்லது அதில் ஒரு விஷயம் அதை நம்ம ஹேண்டில் பண்ணால் கூட இருக்கிற யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ண முடியும். பட் வென் இட் கம்ஸ் டு ஒரு ப்ரொஃபஷனல் லைஃபுங்கும் போது அதில் வர்ற பிரச்சனை நம்மளே தான் சால்வ் பண்ணிக்கணுங்கிற ஒரு சினாரியோ இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரியான சினாரியோ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? டூ மச் ஆஃப் பர்டன். எனக்கு ஆக்சுவலாக என்னோடய கேரக்டர் எப்படின்னா வந்து யாருக்கிட்டேயும் போய் என்னோடய கஷ்டத்தை சொல்ல மாட்டேன். இட்ஸ் ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஸோ பர்சனல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டேயும் போகாது. அதை பற்றியே வாய்ப்பில் போட்டு மாமத்தில், பிகாஸ் போகும்போது வேறு மாதிரி போய் சேரும்ன்றக்காக அந்த மாதிரி ஒரு. பட் when it comes to மீடியா பர்சன் போது இது அப்போவே நான் யாருக்கிட்டேயும் பார்க்க மாட்டேன். இதை போய் நான் பார்த்தேன்னா பீப்புள் டாக் அபவுட் மீ ஒன்லி. இவளுக்கு இது தேவையா அப்படி தானே பேசுவாங்க, வேறு என்னத்தை போய் பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அதையும் நான் சொல்ல மாட்டேன், எனக்குள்ளாரே இருக்கும். நிறைய அனுபவிச்சாச்சு. சினிமாவில் வந்து ஆண்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, பெண்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது இப்போ வரைக்குமே. அது எதனாலன்னு நினச்சிருக்கீங்க? இல்லை, நம்ம வந்து சொசைட்டியில் ஒரு இது வச்சுருக்கோம், பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், ஆண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு வந்து எவ்வளோ பேர் பெண்கள் வெளியே வந்தாலும் நம்ம சொசைட்டினால தான் இது எப்படியே சப்ரஸ் ஆகிக்கிறது. ஃபர்ஸ்ட் சொசைட்டின்றது யார்? நீங்களும் நான் சொசைட்டி. இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹவுஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ், வீட்டில் இருக்கவங்களே நீ வெளியே விட்டானே போதும், இங்கே போட்டு நீ பெண், நீ இப்படி தான் இருக்கணும், 6 மணிக்கு மேலே நீ வெளியே போகக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் நீ போடணுன்ட்டு. அதாவது நம்மள்கிட்ட அந்த இண்டிவிஜுவாலிட்டி போயிடுச்சு. நான் என்ன ட்ரெஸ் போடணும், எது ஏன் உடம்பு, நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் என்ன சாப்பிடணும், நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணுன்றது வந்து நான் டிசைட் பண்ணணும். பட் நம்மள்கிட்ட அது கிடையாது. ஆண்கள் எப்போ வேணாலும் வரலாம். நாம் வந்து இப்போ ஷூட்டிங்கில் இருக்கோம், நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கா, நம்ம ஆஃபீஸ் மாதிரி கிடையாது. 6 o'clock 7 o'clock கூட போக முடியாது. நாம் நைட்டு வருவோம் 10 மணி 12 மணி 1 மணி, சம்டைம்ஸ் வரவே மாட்டோம். அப்போ எப்படி நாங்கள் இந்நேரத்துக்கு எவ்வளோ லேட்டு. பட் தென் நெவர் திங்க் இது அவங்க ப்ரொஃபஷன், அவங்க எப்படி இருக்காங்கன்றதில்ல. இது நம்ம லேட் நைட் வரோன்னா இவ எங்கே போயிட்டு வரா அப்படின்ற ஒரு டாக்ஸ் தான் வருது. இதை வந்து மாற்றவே முடியாது. அதனால் ஐ ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட். நான் யார், என்ன ஏது, நான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போயிடணும். இப்போ நம்மளை பற்றின ஒரு புரிதலும் தெளிவும் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் இன்னொருத்தவங்க அதை தப்பாவோ அதை நெகட்டிவாவோ ஜட்ஜ் பண்ணும்போது வந்துட்டு அது ஒரு கோபம் உருவாக்காதா? கண்டிப்பாக வலிச்சிச்சு, வந்த புதுசில் வலிச்சிச்சு. இப்போ நான் கண்டுக்கிறதே இல்லை. நீ பேசு, நீ என்னை வந்து ஜட்ஜ் பண்ணாக்க நீ உன் முதுகில் இருக்க அழுக்க பாரு ஃபஸ்ட்டு, நான் போயிருக்கேன். நீ யார் என்னை வந்து ஜட்ஜ் பண்ணுறது? அப்படியே நான் தப்பு பண்ணாலும் அது என்னோட இஷ்டம், நீ யார் அதை சொல்கிறதுன்னு போயிட்டே இருக்குது. அந்த புரிதல் வந்துடுச்சு அந்த மாதிரி. ஸோ சினிமாவினால் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள்னு ஒன்று இருக்குது. சினிமாவில் நீங்கள் சந்தித்த கஷ்டம்? சினிமாவில் கஷ்டங்கள்ன்றதெல்லாம் வந்துட்டு என்னென்னா பேமெண்ட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஹானஸ்ட்டாக எல்லாம் அங்கங்கே கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பேமெண்ட்டு மட்டும்தான். இப்போ ஒரு வாரம் ஷூட் இருக்குன்னு போது அந்த ஒரு வாரத்துக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம ஒரு மைண்ட் வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு இவ்வளோனா ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிப்போம். சடனாக ஷூட் கேன்சல் ஆகும், அப்போ அந்த கமிட்மெண்ட் எங்கேயோ போயிடும். அது ஒன்று தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சே தவிர. அண்ட் சில சமயம் வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, யோ நீங்கள் இருக்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் தான் ஃபிக்ஸ்டுன்னுவாங்க, நான் கூப்பிட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பெரிய இதெல்லாம் கிடையாது. நிறைய நண்பர்கள், பெண் தோழிகள் நிறைய பேர் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறதுங்கிற ஒரு கல்ச்சர் இன்னமும் இருக்குங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அண்டு இப்போ அந்த சினாரியோவில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அதே மாதிரி நம்ம வந்து அதை எப்படியும் ஒமிட் பண்ணிவிடுவோம், அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம். அவாய்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ கண் கூட பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கண் கூட பார்க்கும்போதுன்றதா அந்த மாதிரி நான் ஹானஸ்ட்டாக சொல்லலாம். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் மிஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. ஹானஸ்ட்டாக சொல்லலாம், அது என்னோட லக்கியானுமோ தெரியல. மேபி எனக்கு பின்னாடி என்னை கேட்டிருக்கலாம், என்கிட்ட ஓப்பனாக யாரும் கேட்டது கிடையாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியாது. ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறீங்கல்ல, நிறைய இது மாதிரியான அலிகேஷன்ஸ், மீட்டூ அலிகேஷன்ஸ் இது மாதிரி நிறைய வைக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எரிச்சலாக வருது.
உலகம் எங்கே போகுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வலிக்குது. இதுக்கெல்லாம் அங்கங்கே ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த இதுவுமே வராது நம்மளுக்கு. இப்போ எனக்கு நேத்தோ முந்தா நேத்தோ இன்ஸ்டாவில் ஒருத்தன் டெக்ஸ்ட் பண்ணிக்கான், அவ்வளோ ஆள்கள். நான் எப்போவுமே கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன், எப்போவுமே நான் கமெண்ட்ஸே பார்க்காத கோஷ்டி. ஏன்னா அந்த பக்குவம் வந்துருச்சு. நேற்று பார்த்தா சொல்லவே முடியாத ஒரு அசிங்கத்தின் உச்ச கட்டத்தில் எழுதியிருக்கான். மெரினா பீச்சில் கலைஞர் சில கிட்டன்ட்டு என்னைய ஒரு மாதிரி பண்ணிப்பேன். வேறு யாரோ அதை படிச்சுட்டு எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து வேறு ஷூட்டில் இருந்தேன், ஃபோன் அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நீ போய் இது பாருன்னா, அட கடவுளே இப்படியெல்லாம் கூட எழுத முடியுமாடா அப்படின்னு நான் ரொம்ப கேஷுவலாக நினச்சிட்டேன். அவன் ஆம்பளையாக இருந்தால் அவன் ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்கில் போட்டுட்டு அனுப்பட்டும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், சிம்பிள். யூ ஷுட் பி வெரி போல்ட் இனஃப் டு ஃபேஸ். கண்டிப்பாக, டெஃபினெட்லி. அண்ட் எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களவே மார்க் பண்ணி என்ன கிடைக்க போகுது? உங்கள் வீட்டு பொம்பளைங்களை நீங்கள் அப்படி பண்ண முடியுமா? நம்ம அடுத்த வீட்டு பொம்பளைங்களை மட்டும் இட் இஸ் நாட் ஓன்லி இன் மீடியா. இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஃபேமஸ்னாலும் அவங்களே விட்டு வைக்க மாட்டேன்றாங்க. அது என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு வந்துட்டு? ஸோ இப்போ நம்ம ரிப்போர்ட்டுன்னு ஒன்று போட்டால் கூட 60 பேர் ரிப்போர்ட் போட்டால் தான் இன்ஸ்டாகிராம் தூக்குறேன்றான். 60 பேர்த்துக்கு நம்ம எங்கே அப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம்னா அந்த 60 பேர்த்துக்கு நம்ம போகுமா, நியூஸ் போகுமா? வந்துட்டு அது ஆன் ஸ்டாப்லேயே ஒரு ரிப்போர்ட்லேயே நீ வந்து அதை தூக்குறதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரேப்புங்கிட்டு இருக்குது. இந்த 2 வயசு குழந்தை, 3 வயசு அதெல்லாம் என்ன பண்ணுச்சுங்க? இம்மீடியட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா இது எல்லாமே ஸ்டாப் பண்ணலாம். நாங்களும் ஃபீமேல்ஸ் எவ்வளோ நாளைக்கு தான் போராடுவோம். இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன? வில்லி தூக்கி போட்டு மிதிக்கணும். அதாவது எப்படின்னா வாய் ஃபுல்லாக இந்த போயில ஓகே முடிச்சிட்டேன். அடுத்த கட்டம் பீடா 420. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஆனால் வெத்தலை போட்டாலும் செவக்காது. அது மாதிரி போட்டு நெஞ்சிலே எட்டி உதைக்கணும். அந்த மாதிரி ரக்கடான ஆளாக இன்னொரு வில்லத்தனம். அதான் யோசிக்கிறேன், கொஞ்சம் 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி உட்காந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி தான் வில்லி ரோல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைரக்டர் மூவியில் பண்ணணுன்னு வெற்றிமாறன் சார், சமுத்திரக்கனி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அந்த 2 பேர். வந்துட்டு அப்பப்போ வந்து இந்த விண்ணை தாண்டி வரும்போது கௌதம் சார் அப்படியே வந்துட்டு போவார். நம்மளும் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த ஆசை. நம்மளுக்கு வந்து சினி ஃபீல்டு எப்பா போதும்பா அப்படிங்கிற மாதிரியான நிலைமை என்னைக்காவது வந்திருக்கா? ஒரு சூழல் இல்லை, நம்ம எஃபர்ட்ஸ் போட்டே இருப்போம், ஏதோ ஒரு நாள் வரும், கிளிக் ஆகும், கிளம்புவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஏன்னா நான் வந்த புதுசில் தான் வந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ இது எப்படின்னா மீடியான்ற வந்து ரோலிங் சேரு, எப்போ யாருக்கு வேணால் அது போய் சேரும். நம்ம கிடைக்கிற வரைக்கும் அனுபவிச்சுப்போம். ஏன்னா இப்போ எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ரோல் நான் இல்லைன்னா வேற ஒருத்தவங்க போட்டுவேன். டைரக்டருக்கு நான் மட்டும்தான் சாய்ஸ்ன்றது கிடையாது, 1000 பேர் கொடுப்பாங்க. ஸோ இருக்கிறத மட்டும் பண்ணிட்டு போயிடலான்ட்டு அந்த ஒரு இதில் இருக்கேன். இப்போது நீங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்டோட தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வரீங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டராக என்ன சொல்லுவீங்க? சசிகுமார் சார் வந்து ரொம்ப சில். அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட ரொம்ப சில், ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். நம்ம பார்த்தவங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு, அதில் ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு. சிம்ரன் மேம் எப்போவுமே ஒரு ப்ராட்ஸ் பர்சன், இது ப்ராட்ஸ் மேம். எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து பர்ஃபெக்ஷன்னா அவர் தான். த வே ஹி ட்ரெஸ்ஸஸ், அவர் வந்து நின்னாலும் கூட சரி, அவங்க அதெல்லாம் கற்றுக்கணும். ஆன் செட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு யார்? வடிவகர்சி மேம், கெத்தில் இருப்பாங்க. நிழல்கள் நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப அட்மையர் பண்ணது வந்து நிழல்கள் ரவி சார். அந்த வாய்ஸு, அந்த பாடி ஸ்ட்ரக்சரு, அவர் வந்து அந்த செட்டுக்கு வந்து நிற்கும் போது இப்போ டைரக்டர் சொல்கிற இதுதான் மேம் இதுதான் சீன் அப்படின்றாங்க. அதை எப்படி இம்ப்ரூவைசேஷன் பண்ணி கொண்டுட்டு வரலான்றது ஒன்று இருக்குது அவர்கிட்ட. சார் நீங்கள் தான் சார் அப்படின்னா நாமளாக இருந்தால் அதை மட்டும் தான் பண்ணுவோம். ஆனால் அவர் வந்து அதை அப்படியே மாற்றுறாரு. நான் அவர்கிட்ட ஒரு பேர் கேட்டேன். ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லலாமா? அவர் அப்படி உட்காந்துருக்கார், நான் அவங்க வீட்டு வேலைக்காரியாக இருக்கேன். நான் போய் ட்ரேயில் காஃபி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டே ஷூட்டாக முடிச்சாச்சு. செகண்ட் டே போய் நான் இந்த ட்ரே மட்டும் டிக்கிட்டு ஆடுது பயத்தில். எனக்கு நல்லா தெரியுது என் கை ஈரமாயிடுச்சு, ட்ரே கீழே போகுதுன்னு தெரியும். சார், ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஐ எம் ஜஸ்ட் ட்ரெம்பிளிங் டு ஆக்ட் வித் யூ சார் அப்படின்னு. வைமா யூ ஆக்டிங் வெரி வெல், ஓகே ஐ ஹவ் சீன் யூ ஆக்டிங் அப்படின்னா ஆஹா அப்படின்னு கிளம்பும் போது ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ அப்படின்னு கை பிடிச்சிட்டு போனார். இருந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்து அருள் சார்ன்னு சொல்லிட்டு அவர் கூட இப்போ பிளாக் கோல்டுன்ற படம், அதில் வந்து வில்லனோட வைஃப் ரோல். ஸோ ஒரு இது ஃபுல்லாக ஒரு ஸ்கோரிங் நான் பண்ணியிருக்கேன்.
அதை பார்த்துட்டு வெற்றி சார் இருக்கார் இல்லையா, இன்ஸ்டாகிராமில் நான் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது சொன்னார், யூ ஹவ் டன் அ குட் ஜாப் அப்படின்னு. சினிமாவில் ஆக்டிங்கை தாண்டி நான் இதுவும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு என்ன சொன்னேன்? டைரக்ஷன். ப்ரொடியூஸ் பண்ண அளவுக்குலாம் இங்கே வேலை கிடையாது. ஆக்சுவலாக 2 ஷார்ட் ஃபிலிம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். தாய்மைன்ட்டு ஒரு படம் வந்துட்டு, அப்புறம் இன்னொன்று வந்து அன்டில் தென் 2 ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிவிட்டேன். இன்னும் 2 கண்டென்ட் நான் வச்சுருக்கேன். நான் வந்துட்டு பட்ஜெட். ஓகே ஓகே மேம், ஒரு லைவ் ஆடிஷன் நீங்கள் வந்து எங்கேயுமே ஆடிஷன் வந்து இது நான் வரைக்கும் பண்ணதே இல்லை. அதாவது படத்துக்கும் சரி ஷார்ட் ஃபிலிமுக்கும் சரி, ஓகேவா, உங்களை பார்த்து மேம் நீங்கள் நடிப்பீங்கன்னு தெரியும், வாங்க நடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி, அல்லது உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நடிக்க கூப்பிட்டது தான். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆடிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ சுச்சுவேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ரோட்டு கடை வச்சுருக்கீங்க. ஓகே, யாராவது உதவின்னு வந்தால் உதவி பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல குணம் தான். உங்களுக்குன்னு 2-3 பசங்க இருக்கிறாங்க, அவங்களை படிக்க வைக்கணும். இது மாதிரி நிறைய கடமைகள்லாம் இருக்குது. அதனால் அந்த கடையை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 2 பேர் வந்து 2-3 பேர் வந்து சாப்பிட்றானுங்க, சாப்பிட்டுட்டு குடிச்சிருக்கிறானுங்க அவனுங்க. இப்போ அவன்கிட்ட சாப்பிட்டுட்டு 150 ரூபா இருக்குன்னு சொல்கிறீங்க. அதில் காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடுறானுங்க, இது பண்ணுறானுங்க. இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் மெல்ல மெல்ல கோவமாகி ஒரு கட்டத்தில் பிளாஸ்ட் ஆகுறீங்க. பிளாஸ்ட் ஆகி அவங்களை திட்டுறீங்க. ரெடி? ஓகே, ஆக்ஷன். தம்பி 2 பரோட்டா முட்டை வாங்கியிருக்க, 60 ரூபா வச்சுட்டு போ. 60 தானே? 60 ரூபா ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். மாப்பிள்ள 60 ரூபா இருக்காடா? அட சீக்கிரம் கொடுப்பா, கடையை சாத்தணும் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது. இதை எடுத்து வை முதல்ல. இல்லை பேக் பண்ணுங்களா? பாத்திரம்லாம் வைக்கியாச்சா? என்ன தம்பி சீக்கிரம் வை தம்பி, கணக்கு கொடுக்கணும் நாங்கள் இருந்துட்டு. இல்லை, நான் நாளைக்கு தரேன். என்ன நாளைக்கு? திங்க தெரியுதுல்ல, வச்சுட்டு போ. இல்லை, நான் காசு எங்கேயோ வச்சு காணும், பர்ஸு யாரோ எடுத்துட்டாங்க. தம்பி அவன் பொழப்புத்தனத்துக்கு இருக்கோம், நீ பக்கத்துல கிட்டே வாங்கி கொடு. எல்லாம் வந்து காசு வச்சுருக்கீங்களா? ரே மச்சான், ஒரு 60 ரூபா இருக்காடா? 20 ரூபா தான் இருக்கா? சரி ஓகே கொடு. 20 ரூபா தான் இருக்கு. ஏங்கடா சோத்ததால திங்குறீங்க? தண்ணி அடிக்கிறதுக்கு காசு இருக்குது, சாப்பிட்டதுக்கு காசு தர முடியாது உங்களால? குடிச்சிட்டு வந்து உசுறு எடுக்குதுங்க. ஒழுங்கு மரியாதை காசை வச்சுட்டு போங்க. அவவா ரா பகலா நின்று கால் நோகு நின்றுட்டு இருக்கோம், வந்துட்டானுங்க சாவுகிறாக்கிங்க. இல்லை, அது காசு நாளைக்கு தந்துடுறேன். நம்பர் இப்போ வச்சுட்டு போகிறதா வெயில் எல்லாம் போலீஸை கூப்பிட்டுருவேன், ஜாக்கிரதை. வேணா அந்த கண்ணாடியை வச்சுக்க. அதுக்கு கண்ணாடி வச்சுட்டு என்ன மயிரா பிடுங்குறது? காசு இல்லையே. நான் ஃபோனை வச்சுட்டு போ, நாளைக்கு வந்து வாங்கிட்டு போவியாம்மா? இல்லை, எனக்கு ஃபோனு கால் வருமா? எனக்கு மயிர் கால் வரும் உங்களுக்கெல்லாம் வந்துட்டானுங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமாயா? பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக வந்து நின்றுட்டு இருந்தால் வந்துடுங்க. திங்கிறான் பேல்றன்ட்டு. தா போய் காசு வாங்கிட்டு போ. இந்த ஆள் வேணா இங்கே உட்காந்துக்கிட்டோம். நீங்கள் போங்கடா, காசு எடுத்துன்னு வாங்க. நான் இங்கே உட்காந்துனுக்குறேன், அக்கா கிட்ட பேசினு இருக்கிறேன். என்னத்தை பேசிட்டு உட்காந்துட்டு போகிறேன்? போலீஸை கூப்பிடலாமா? சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. சூப்பர், ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு. இன்னும் நிறைய பெரிய உயரங்கள்லாம் நீங்கள் தொடரணும். வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச்.